வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வத்த குழம்பு தான் நான் ஒரு 4 வருஷமாகவே செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான். ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுத்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காததும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வைக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவினது. இந்த தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக தான் இந்த தேங்காய் சேர்க்குறோம். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருங்க தண்ணியில். நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சுண்டைக்காய் வத்தலை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். எந்த வத்தல் இருக்கோ அதை நீங்கள் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு ஒரு 4 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா கொஞ்ச நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சின்ன பல்லுங்கிறதுனால நான் 20 பல் சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 7லேருந்து 8 பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வத்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வரும், அதுக்காக தான் தக்காளி அரைக்கிறோம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும்னா நீங்கள் இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வத்தல்லையும் உப்பு இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உப்பு பார்த்து சேருங்க, இல்லைனா உப்பு அதிகமாகிடும் இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு மிளகாய் எடுத்துட்டேன், காரம் அதிகமாகிடுமோன்னு சொல்லிட்டு. எடுத்தது தான் கரெக்டு, காரம் கரெக்டாக இருந்துச்சு. அதை எடுத்ததுக்கப்புறமா இது 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை நீங்கள் அந்த மிளகாய் காம்பை கிள்ளிட்டு அரைக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ அந்த பொடியை லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வரைக்குமே வத்தல் சேர்க்கலை, ஏன்னா வத்தல் ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா குழம்பு ரொம்ப கசப்பாயிடும். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க பொடியை, இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்தோடனே நமக்கு குழம்பு கெட்டியாயிரும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம வத்தலை சேர்க்கணும். வத்தல் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்புறமா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சான்ஸே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வத்த குழம்பு. நீங்கள் இதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குழம்பு எப்படி வந்துச்சுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.